வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். பார்த்துருக்க சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள். இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் இது நம்மக்கிட்ட அப்டேட் ஆனதில் கொஞ்சம் சிம்பிள் பார்டர், சிம்பிளாக இருக்குது பார்க்க. ரொம்ப ரிச்சாக மைல்டாக விரும்புகிறவங்களுக்கு ரிச்னஸ் இல்லாமல் நம்ம எப்போ இந்த ஜரி பார்டரில் பார்ப்போம்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. நம்மகிட்ட வர சேலைகள் எல்லாமே பியூர் காட்டன், 100% பியூர் காட்டன் சேரீகள். இதுலேயே இந்த சுங்குடி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் மிக்சிங்கில் ஒரு 2-3 சேரீ சுங்குடி சேரீ வந்திருக்கு. சில நம்ம எப்பவுமே செட்டிநாடு பார்டர் வர மாதிரி தான். முந்தானை சீர்பல்லு தான், லயன் பல்லு. இதில் நிறையா ருத்ராட்சம், காயின் டிசைன், அன்னம். இந்த ஒரு சேரீ மட்டும் கொஞ்சம் பார்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கீழே ஜரி மாதிரி பிளெயின், மேலே ஒரு கூடு கூட கொடுத்துருக்காங்க. இந்த சேரீலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நான் காட்டனே கட்டினதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சேரீ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் காஸ்ட்லியான சேரீலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது கொஞ்சம் இந்த ஜரி பார்டர் வச்சு வர சேரீலாம் நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். காஞ்சி காட்டன் மாதிரி சுங்குடி இந்த மாதிரிலாம். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறோன்றவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் வாஷ், ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு, லைஃப் வரும். வாஷிங் மிஷினில் போடணுன்னு நினச்சிங்கன்னா போடலாம். குயிக் வாஷில் போட்டுட்டு சோப்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஸ்பின்னிங் டைம் ரொம்ப லோவாக வச்சுட்டு பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சேரீ உங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக கஞ்சி போட்டு அயர்ன் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப புழிஞ்சு கசக்கி இது பண்ணாமல் அப்படியே அலசி எடுத்து அப்படியே சிங்கிள் ஃபீட்டில் காய போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அயனிங் கொடுக்க கூட தேவையில்லை. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சேனலை இன்னும் நாங்கள் அடுத்த மூமெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். டைம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட். நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்னும் வேறு என்ன மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு சூப்பராக இருக்குது இந்த சேரீ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டிசைன். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏஜ்டு இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறவங்க உங்கள் ஜிபேலாம் பண்ண தெரியலன்னா தயவு செஞ்சு நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் யாரோ பிள்ளைகளோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் இருந்தாலும் அவங்க மூலமாக பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற சேலைகளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அவைலபிள் செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம். அவைலபிள் இருக்கா இருந்துச்சுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணதுக்கப்புறமா எங்களோட ஜிபே நம்பர்லாம் நாங்கள் அனுப்புவோம். அதுக்கப்புறமா நீங்கள் மணி சென்ட் பண்ணால் போதும். தயவுசெய்து தெரியாதவங்கக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணுறப்போ அவசரப்பட்டு முன்னாடியே பணம் போடாதீங்க. மெசேஜ் நாங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பார்த்துட்டுருக்க சேலைகளுக்கு எஸ்டி கொரியர் அவைலபிள். 1 or 2 டேஸில் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். எஸ்டி கொரியர்னு 1 or 2 டேஸுங்கிறது டெலிவரி அவங்க கொரியர் சர்வீஸில் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க. நாங்கள் இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணால் நாளைக்கு காலையில் உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் நியர்பை இருக்கிற கொரியர் ஹப்புக்கு எங்களுடைய பார்சல் வந்துடும். அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற இந்த டெலிவரி ஐட்டம்ஸ்லாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க. நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. உங்கள் ட்ராக் ஐடி நாங்கள் ட்ராக் பண்ணி சொல்லிடுவோம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதனால் யாரும் பயப்பட வேணாம். நீங்கள் எங்களுக்கு சொல்லலைன்னா கூட நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்போம் கொரியர் வந்துச்சான்ட்டு. மெசேஜ் பண்ணுவோம். சரி, கொரியர் உங்களுக்கு கையில் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு. கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுக்கணும்.
எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் எந்த டவுட்டு என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலும் நாங்கள் ஓப்பன் வீடியோ காமிச்சா மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். எந்த டவுட் கேட்டிங்கனாலும் நீங்கள் ஓப்பன் வீடியோ எங்களுக்கு காமிக்கணும். அதனால் உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சேரீங்கெல்லாம் கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்குமே வராது. தறியிலேருந்து வரனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வரும். உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்குறத விட ஒரு ஆஃப் ஷேடு அந்த சைனிங் மட்டும் கம்மியாக இருக்கும். மற்றபடி கலர், டிசைன், பார்டர் எல்லாம் ஒரே மாதிரி அப்படியே சேமாக இருக்கும். அதனால் நீங்கள் வேறு ஏதாவது எங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாரீ உங்கள் கைக்கு கிடச்சோடனே ஃபுல்லாக வச்சு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எடுத்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு 1 or 2 டேஸில் சொல்லிடணும். அப்புறம் 1 வீக் கழித்து நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.